ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு நிறைய சமைக்கலாம். இன்னைக்கு நாம் இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு பருப்பு இல்லாத சாம்பார் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணி அதில் குக்கரை வச்சுக்கலாம். அதில் 4 தக்காளி, 2 பெரிய வெங்காயம் 4ஆக கட் பண்ணி அதையும் போட்டுக்கோங்க. அதோட 2 பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், அரை டீஸ்பூன் சாம்பார் பொடி, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. குக்கரை மூடி 2 விசில் விடணும். விசில் வர்றதுக்குள்ள இந்த சாம்பாருக்கு தேவையான பொடி தயாரிச்சுக்கலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சு நல்லா காஞ்சோன்னு 4 டீஸ்பூன் கொத்தமல்லி, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், அரை டீஸ்பூன் சீரகம், 2 வரமிளகாய் சேர்த்து வாசனை வர வறுத்துக்கோங்க. நல்லா ஆறணுன்னு மிக்சியில் போட்டு பொடியாக பொடிச்சுக்கலாம். இப்போது 2 விசில் வந்துடுச்சு. குக்கரை திறந்து தக்காளியில் உள்ள தோலை எடுத்துக்கோங்க. இப்போது இதை மத்தில் கடைஞ்சிக்கலாம், இல்லைன்னா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் மிக்சியில் அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போது அதே குக்கரை அடுப்பில் வச்சு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி